வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எல்லா கிளாஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேனல் உள்ளே போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், பிடிக்கும். அதே மாதிரி நம்மளது சேனல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th மேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தமிழ், இலக்கணம், இங்கிலீஷ், கிராமர், இது எல்லா வகுப்பும் பயன்படும். நீங்கள் யார் வேணாலும் பார்க்கலாம். அதே மாதிரி போட்டித் தேர்வுக்கு, அதாவது அரசு தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு, நண்பர்களுக்கான வகுப்புகள் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் சேனல் உள்ளே போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் பண்ணலன்னா நண்பர்கள் வியூவர்ஸ் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம கடைசியாக பார்த்தது பார்த்தீங்கன்னா 7.3 பார்த்துருந்தோம். எக்ஸைஸ் 7.3, அதாவது அளவியல் மென்சுரேஷன் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூ இன்றைக்கி பார்க்கலாம், கிளாஸ் பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.24. எக்ஸாம்பிள் 7.24ல் புக் எடுத்து வச்சுக்கோங்க. A toy is in the shape of a cylinder surmounted by a hemisphere. ஒரு டாய் என்ன ஷேப்ல இருக்கு? the shape of a cylinder surmounted by a hemisphere. சிலிண்டருக்கு மேல ஒரு ஹெமிஸ்பியர் மாதிரி ஒரு டாய் இருக்கு, ஒரு பொம்மை ஒன்று இருக்கு. the height of the toy is 25 cm. மொத்த உயரம், இந்த டாயோட டோட்டல் ஹைட் வந்து 25 cm. find the TAC அப்படின்னா அதனுடைய மொத்த புறப்பரப்பு காண்க. மொத்த பரப்பு காண்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஷார்ட்டா எழுதி இருக்கிறேன். if its common diameter is 12 cm. இதனுடைய காமன் டயாமீட்டர் வந்து 12 cm. சும்மா எக்ஸாம்பிளுக்கு சும்மா ரெஃபரன்ஸ் எழுதலாம். ஒரு டாய் இது ஒரு பொம்மை. அதே மாதிரி இது ஒரு பொம்மை. இந்த பொம்மை வந்து சரி டோட்டல் ஹைட், அதாவது நல்லா கவனிங்க, இந்த பொம்மை எப்படி இருக்கு? இதுல இருந்து இது வரைக்கும் சிலிண்டரா, இதுல இருந்து இது வரைக்கும் சிலிண்டர், இதுக்கு மேல இது வந்து ஹெமிஸ்பியர், இது வந்து ஹெமிஸ்பியர். இந்த பொம்மை வந்து நல்லா கவனிங்க, இது ஒரு பொம்மை. இந்த பொம்மை கொஸ்டின் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த டாய் எப்படி இருக்கு? கீழே வந்து சிலிண்டர், மேல ஹெமிஸ்பியர் இருக்கு. டோட்டல் ஹைட் இதுல இருந்து இது வரைக்கும் மொத்த உயரம் வந்து 25 சென்டிமீட்டர். டோட்டல் ஹைட் வந்து 25 சென்டிமீட்டரா? சரி, அப்போ அது நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? காமன் டயாமீட்டர் இஸ் 12 சென்டிமீட்டர். காமன் டயாமீட்டர் இதுல இருந்து இது வரைக்கும் 12 அப்படின்னா அப்போ பாதி ரேடியஸ் வந்து 6. இதுக்கும் 6, அதே மாதிரி சிலிண்டருக்கும் 6. ஏன்னா காமன் டயாமீட்டர் நல்லா கவனிக்கணும். காமன் டயாமீட்டர் ரெண்டுக்குமே, அதாவது ஹெமிஸ்பியருக்கும் சரி சிலிண்டருக்கும் சரி, ரெண்டுக்குமே காமன் டயாமீட்டர் 6 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் 6, மேல அதுவும் 6. மொத்தம் டயாமீட்டர் வந்து 12. டயாமீட்டர் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். அப்போ அது பாதி ரேடியஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். டயாமீட்டர் காமன் டயாமீட்டர் ரெண்டுக்குமே, மேல ஹெமிஸ்பியர் இருக்கு, அரை கோளம் இருக்கு, கீழே என்ன இருக்கு? உருளை இருக்கு. கீழே உருளை இருக்கு, மேல அரை கோளம். கீழே வந்து சிலிண்டர், மேல ஹெமிஸ்பியர். இந்த ரெண்டுக்குமே காமன் டயாமீட்டர் 12. அப்போ 12ல பாதி 6. அப்போ இது 6 ஆயிரும், இதுவும் 6. ரெண்டுக்குமே காமன் டயாமீட்டர் 6. மொத்த உயரம் 25. அப்போ அதுல இந்த 6 மைனஸ் ஆயிரும் இல்லையா? இதுக்கு மேல உள்ள ஹெமிஸ்பியர் வந்து மைனஸ் ஆயிரும். அப்போ 25 மைனஸ் 6 ஈக்குவல் டு 19 சென்டிமீட்டர். எது? சிலிண்டரோடது 19 சென்டிமீட்டர். சிலிண்டரோட ஹைட் எவ்வளோ? 19 plus 6 equal to 25. அழகா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான சம் தான். ஒரு டாய், அந்த டாய் வந்து கீழே சிலிண்டர், அதுக்கு மேல ஹெமிஸ்பியர் இருக்கு. மொத்தம் 25 சென்டிமீட்டர். ரேடியஸ், அதாவது டயாமீட்டர் 12னா அதுல பாதி ரேடியஸ் 6. 25 minus 6 equal to 19. இப்போ ஹைட் ஈக்குவல் டு எவ்வளோ? 19 சென்டிமீட்டர். 19 சென்டிமீட்டர். எதோட ஹைட்? சிலிண்டரோட ஹைட். பிராக்கெட்ல உருளைன்னு எழுதிக்கங்க, அப்பதான் புரியும். ஹைட் ஆஃப் த சிலிண்டர், உருளையின் உயரம் எவ்வளவு? உருளையின் உயரம் இதுல இருந்து வரைக்கும் 19, அதுக்கு மேல 6. இதுல என்னென்ன ரெண்டு ஆட் ஆயிருக்கு அப்படின்னா, கீழே வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் இருக்கு, மேல ஹெமிஸ்பியர் இருக்கு. இது ரெண்டுமே ஆட் ஆயிருக்கு. அதோடைய டிஎஸ்சி கண்டுபிடிக்கும். பொம்மையோட மொத்த பரப்பு கண்டுபிடிக்கும். என்ன இருக்கு?
ஒன்று வந்து கீழே சிலிண்டர் இருக்கு, அதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்குன்னா ஹெமிஸ்பியர் இருக்கு. நல்லா கவனிங்க, படத்தை நல்லா கவனிங்க. இப்போ இந்த ரெண்டோட நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? TSA of the toy. அடுத்தது TSA, total surface area of the toy. TSA of the toy, அதாவது பொம்மையின் மொத்த பரப்பு TSA of the toy equal to, இதுல என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் சிலிண்டர் இருக்கு, சிலிண்டருக்கு மேல ஹெமிஸ்பியர். சோ CSA of cylinder, உருளையின் வளைபரப்பு பிளஸ் அதே மாதிரி மேல என்ன இருக்கு? ஹெமிஸ்பியர். SA, CSA of hemisphere, CSA of hemisphere plus கீழ அடிப்பக்கம் base area of cylinder, base area of cylinder, base area of cylinder, area of cylinder. நல்லா கவனிங்க. இந்த பொம்மையோட மொத்த பரப்பு கண்டுபிடிக்கணும்னா, இந்த பொம்மையோட மொத்த பரப்பு கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் CSA of cylinder, இது இருந்தது வரைக்கும் சிலிண்டரோட CSA வளைபரப்பு, உருளை வளைபரப்பு, அதுக்கு மேல உள்ள அரைக்கோளத்தின் வளைபரப்பு CSA of cylinder, CSA of hemisphere, அப்புறம் பேஸ் ஏரியா அடிப்பரப்பு, சிலிண்டரோட அடிப்பரப்பு, அப்புறம் CSA of cylinder இருந்தது வரைக்கும் அதுக்கு மேல உள்ள மூணுமே கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா ரொம்ப ஈஸி. CSA of cylinder 2 pi RH, CSA of cylinder 2 pi RH plus CSA of hemisphere, CSA of hemisphere ஸ்பியர் னா 4 pi r ஸ்கொயர், மொத்தம் இது வந்து ஒரு ஸ்பியர் வந்து 4 pi r ஸ்கொயர், இதுல பாதி 2 pi r ஸ்கொயர். ஸ்பியருக்கு 4 pi r ஸ்கொயர், நம்ம பார்க்கிறது ஹெமிஸ்பியர், அப்ப 2 pi r ஸ்கொயர். பேஸ் ஏரியானா pi r ஸ்கொயர், பேஸ் ஏரியா pi r ஸ்கொயர், CSA வந்து என்னது 2 pi r ஸ்கொயர், CSA of cylinder 2 pi r h. இந்த மூணுலயும் நமக்கு காமனா என்ன இருக்கு? pi r இருக்கு, இதுல 2 இருக்கு, இதுல இருக்கு, இதுல இல்ல. காமனா என்ன இருக்குன்னா pi r இருக்கு. pi r எடுத்துட்டா உள்ள என்ன இருக்கும்? pi r எடுத்துட்டோம் என்ன இருக்கும்? 2h இருக்கும். ஃபர்ஸ்ட் 2h இருக்கும் பிளஸ் இதுல pi r எடுத்துட்டோம்னா 2r இருக்கும். 2r pi r எடுத்தாச்சு, மல்டிபிள் பண்ணி பார்க்க அப்புறம் இதுல pi r எடுத்துட்டோம்னா வெறும் r மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. 2 pi rh, 2 pi rh வந்துட்டு 2 pi r into r, 2 pi r square, pi r into r, pi r square எல்லாமே கரெக்டா எடுத்துக்கிறோம். pi r வந்து காமனா வெளிய எடுத்துறோம். எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள என்னென்ன இருக்குன்னு ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 2h இருக்கு, அப்புறம் இங்க என்ன இருக்குன்னா 2r இருக்கு. மல்டிபிள் பண்ணுங்க. 2 into pi, 2 pi r into r, r square. அதே மாதிரி pi r into r, pi r into r, r square கரெக்டா எடுத்துக்கிறோம். இப்போ பைக்கு பதிலா 22/7 into r எவ்வளோ? r ரெண்டுக்குமே காமன் சொல்லிட்டாங்க, காமன் டயாமீட்டர். அப்ப r வந்து 6 தானே, 6 22/7 into 6. அடுத்தது 2 into h எவ்வளோ? இப்போ 2 into இந்த பைக்கு பதிலா 22/7, r பதிலா 6, 2 into h எவ்வளோ மேல? இது எதோட ஹைட்? ஹைட்னா டோட்டல் ஹைட் கிடையாதுங்க, இது 2 pi r h சிலிண்டரோட ஹைட் எவ்வளோ? 19. 2 into 19 சிலிண்டரோட ஹைட். ஏன்னா ஃபார்முலா இருந்தது, ஃபர்ஸ்ட் சிலிண்டர் தானே, சிலிண்டரோட ஹைட். அப்புறம் இங்க ஒரு 2r இருக்கு, இங்க ஒரு r இருக்கு, பிளஸ் 3r. நல்லா கவனிங்க. 2r இங்க ஒரு r, 2r plus r 3r. 3 into r எவ்வளோ? 6. 3 into r வந்து 6. So 22/7 into 6 into 19 38, 38 plus 3 6 are 18.
38 அப்புறம் ஒரு 18 38 8 46 10 56 ஸோ 22/7 into 6 into 54 சாரி 56 இப்போ 22/7 into 6 into 56 இதனோட ஆட் பண்ணுங்க 38 18 56 இந்த 7க்கும் இந்த 56 கேன்சல் பண்ணலாம் 8 7s ஆர் 8 7 56 மல்டிப்ளை பண்ணலாம் 22 into 6 8s are 48 48 into 22 6 8 48 6 8s are 48 48 into 22 ரெண்டையும் மல்டிப்ளை பண்றப்போ 96 96 6 15 1056 1056 ஆன்சர் வந்து 1056 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 1056 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரொம்ப ஈஸியான சம் தான் நல்லா கவனிக்கணும் நீங்க ஒரு டாய் இருக்கு அந்த டாயோட மொத்த ஹைட் 25 இதோட காமன் டயாமீட்டர் 12 அப்ப ரேடியஸ் வந்து 5 இதுவும் 5 னா கீழ இதுவும் 5 சாரி இதுவும் 6ங்கறப்ப இதுவும் 6 இப்போ 25 - 6ங்கறப்போ இந்த இதுல இருந்து இது வரைக்கும் அதாவது சிலிண்டரோட ஹைட் எவ்வளவுனா 19 இதுக்கு மேல உள்ள ஹெமிஸ்பியர் வந்து 6 19 + 6 25 இதுல என்னென்ன இருக்கு அப்படினா கீழ பேஸ் ஏரியா இருக்கு அதுக்கு மேல சிலிண்டரோட CSA அதுக்கு மேல ஹெமிஸ்பியரோட CSA இந்த மூணையும் ஃபார்முலா போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி அழகா ப்ளஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா 1056 ஈஸியான சம் தான் கேட்கக்கூடிய சம் அடுத்த சம் பார்க்கலாம் இப்போ அடுத்தது क्वेश्चन பாத்தீங்கன்னா 7.27 நீங்க புக் எடுத்து அழகா ரெஃபர் பண்ணிக்கங்க புக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 7.27ல a funnel is in the funnel 7.27 நல்லா கவனிங்க a funnel consists of a frustum of a cone attached to a cylindrical portion of 12 cm long attached to the bottom இது ஒரு funnel இது ஒரு புனல் நம்ம புனல் வீட்ல யூஸ் பண்ற funnel இது வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா funnel consists of frustum cone attached by a cylindrical portion கீழ சிலிண்டர் அதுக்கு மேல கோன் ஷேப்ல நல்லா தெரியும் கோன் எப்படி இருக்குன்னு கோன் ஷேப்ல மேல அட்டாச்ட் கீழ சிலிண்டர் இருக்கு இந்த மாதிரி இருக்கு funnel அப்படி தான் இருக்கும் 12 cm attached at the bottom இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு 12 கொடுத்திருக்காங்க क्वेश्चनல கொடுத்திருக்காங்க அதாவது சிலிண்டரிக்கல் பார்ட் வந்து 12 அதுல நம்ம டோட்டல் ஹைட் வந்து 20 இதுல இருந்து ஃபுல்லா இதுல இருந்து இது வரைக்கும் அந்த funnel height total height 20 cylindrical portion 12 क्वेश्चनலயே given இது கொடுத்திருக்காங்க total height 20 cylinder 12 னா அப்புறம் 20 - 12 எவ்வளவு 8 மேல இந்த கோன் எவ்வளவு 8 cylinder 12 இது 8 12 + 8 20 total height வந்துச்சு அது இல்லாம the diameter of the cylindrical portion 12 cylindrical portion ஓட diameter cylindrical portion இதானே சிலிண்டர் இதோட diameter 12 னா radius வந்து 6 அதுல பாதி அப்புறம் diameter of the top of the funnel 24 diameter of the top of the funnel பெரியது இங்க இருந்து இது வரைக்கும் 24 ல பாதி 12 diameter 24 அப்ப radius 12 அப்படினா find the outer surface area of funnel outer surface area வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படினா இங்க ஒரு funnel இருக்கு மொத்த உயரம் 20 இது இந்த funnel எது மாதிரி இருக்கு அப்படினா இதுல இருந்து வரைக்கும் சிலிண்டர் இதுக்கு மேல கோன் சிலிண்டர் போர்ஷன் வந்து 12 அதுக்கு மேல உள்ள 8 12 + 8 20 மேல இந்த பெருசு இருக்கு இல்லையா இந்த அகன்றது இது கேபிடல் R னு வச்சுக்கலாம் கேபிடல் R அதாவது diameter 24 diameter விட்டம் 24 அப்ப அதோட பாதி ரேடியஸ் 12 இந்த சிலிண்டரிக்கல் போர்ஷன் क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க எல்லாமே क्वेश्चनல கொடுத்திருக்காங்க D வந்து 12 அப்படினா R6 இப்போ நம்ம என்னென்ன இருக்கு நம்மகிட்ட அப்படினா கேபிடல் R இருக்கு கேபிடல் R வந்து 12 cm கேபிடல் R = 12 cm ஸ்மால் r மேல வந்து கேபிடல் R கீழே இது வந்து ஸ்மால் r = 6 cm மேல வந்து கேபிடல் R இது கேபிடல் R இது ஸ்மால் r 6 cm ஹைட் எதோட ஹைட் கோனோட ஹைட்
கோனோட ஹைட் ஹெச்னு வச்சுக்கலாம். மேலே இந்த ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர், பிராக்கெட்டில் கோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டு ஹைட் இருக்கு இல்லையா, கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ரெண்டாவது சிலிண்டரோட ஹைட் h2, இது வந்து 12, இது வந்து சிலிண்டர் உருளையின் உயரம். சிலிண்டரோட ஹைட் 12, கோனோட ஹைட் 8. இப்போ இதோடைய நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதோடைய அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ கோனனாலே நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், கோனனாலே எல் வேணும். ஸ்லாண்ட் ஹைட் சாய் உயரம், ஸ்லாண்ட் ஹைட் கோனனாலே எல் வேணும். ஸ்லாண்ட் ஹைட் எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். கோனனாலே எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். நம்மகிட்ட ரெண்டு ஆர் இருக்கு, ஆர் ஒன்று இல்லை ரெண்டு இருக்கு. மேலே கேபிட்டல் ஆர் இருக்கு, ஸ்மால் ஆர் இருக்கு. ஸோ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். நல்லா கவனிங்க, ஃபார்முலா ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். சாய் உயரம் தமிழ் மீடியம் சாய் உயரம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்லாண்ட் ஹைட். எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். இந்த ஆருக்கு தான் ரெண்டு ஆர் இருக்கு நம்மகிட்ட, கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். அப்போ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் 12 மைனஸ் 6, கேபிட்டல் ஆர் 12 மேலே பாருங்க இருக்கு, கேபிட்டல் ஆர் 12 ஸ்மால் ஆர் மைனஸ் 6, 12 மைனஸ் 6 6. ஸோ 6 ஸ்கொயர் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன், 12 மைனஸ் 6, 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் 36, 8 ஸ்கொயர் வந்து 64 ஈக்குவல் டு ரூட் 100. நல்லா கவனிங்க, ஆர் ஸ்கொயர் 36, 8 ஸ்கொயர் 64, ரெண்டு ஆட் பண்ணால் 100, 100 ரூட் எடுத்தால் 10. அப்போ L ஈக்குவல் டு 10, L ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். நம்மகிட்ட எல்லாமே இருக்கு, கேபிட்டல் ஆர் இருக்கு, ஸ்மால் ஆர் இருக்கு, h1 கோனோட ஹைட் இருக்கு, அதே மாதிரி சிலிண்டரோட ஹைட் இருக்கு, L இருக்கு. இப்போ இது எது ஆட் ஆயிருக்கு, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு வந்தாலே நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. இப்போ CSA ஆஃப் அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். அவுட்டர் SA ஷார்ட்டா எழுதிக்கிறேன், சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு ஷார்ட்டா எழுதிக்கிறேன். சர்ஃபேஸ் ஏரியா அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு என்னென்ன இருக்குதுல்ல, சிலிண்டர் இருக்கு, அதுக்கு மேல கோன். CSA ஆஃப் கோன், சாரி CSA ரெண்டுமே எப்படி வேணாலும் எடுக்கலாம். CSA ஆஃப் சிலிண்டர் உருளையின் வளைபரப்பு பிளஸ் CSA ஆஃப் கோன் கூம்பின் வளைவு. CSA ஆஃப் கோன், CSA ஆஃப் சிலிண்டர் பிளஸ் CSA ஆஃப் கோன். உருளையின் வளைபரப்பு கூம்பின் வளைவு, உருளையின் வளைபரப்பு கூம்பின் வளைவு, இந்த ரெண்டு சேர்ந்து தான் சர்ஃபேஸ் ஏரியா. அவுட்டர் சர்ஃபேஸ் கொஸ்டின் அவுட்டர் சர்ஃபேஸ் கேட்டிருக்காங்க. இதுல ரெண்டு இருக்கு, ஒன்னு சிலிண்டர் இன்னொன்னு கோன். CSA ஆஃப் சிலிண்டர் 2 pi RH, 2 pi RH ஃபார்முலா தெரியும், பிளஸ் இது வந்து CSA ஆஃப் கோன் pi RL, 2 pi RH pi RL, 2 pi RH pi RL. இப்போ இந்த 2 pi RH அப்படியே வச்சுக்கலாம், 2 pi RH அப்படியே வச்சுட்டு பிளஸ் pi, இந்த r நம்மகிட்ட ரெண்டு r இருக்கு, ஒன்னு கேபிட்டல் R இன்னொன்னு ஸ்மால் r. இது வந்து நம்மகிட்ட ரெண்டு r இருக்கு இல்லையா, அதனால ஒரு கேபிட்டல் R பிளஸ் ஸ்மால் r இன்டு n. நல்லா கவனிங்க, இது எதுவும் பண்ண முடியாது, கோன் நம்மகிட்ட ரெண்டு இருக்கு, இந்த இடம் 6 தானே, மேல 12, இங்க 6 இருக்கு இல்லையா, இது கேபிட்டல் R ஸ்மால் r தானே, இங்கேயும் 6ங்கிறப்ப இதுவும் 6 தானே. சரி, இப்போ இது ரெண்டுல என்ன காமனா இருக்குன்னா பை மட்டும் தான் காமனா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டுல உங்களுக்கு என்ன காமனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பை தான் காமனா இருக்கும். பை வெளியே எடுத்துட்டோம், பை வெளியே எடுத்துட்டோம், இதுல பை எடுத்துட்டு மிச்சம் என்ன இருக்கு, 2RH, 2RH இருக்கும். H2 எழுதிக்கலாம், என்னங்க ஹைட் 2, கன்ஃபியூஸ் ஆயிருங்க, இங்க ரெண்டு ஹைட் இருக்கு, ஒன்னு கோன் இன்னொன்னு சிலிண்டர், அதனால இது சிலிண்டரோட தான் H2 போட்டுருங்க. பிளஸ் இந்த பை வெளியே எடுத்துட்டோம், மிச்சம் என்ன இருக்கும், R plus R into L, R plus R into L இதா இருக்கும். இப்போ பை பதிலாக 22/7 into 2 into
R எவ்வளோ சிலிண்டரோட ரேடியஸ் 6 தானே சிலிண்டரோட 6 தானே சரி 2 into 6 into h2 எவ்வளோ சிலிண்டரோட ஹைட் இதெல்லாம் சிலிண்டரோட நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் CSA ஆஃப் சிலிண்டரோட இது வந்து சிலிண்டரோட 2 அப்புறம் பை ஏற்கனவே எழுதிட்டோம் 22/7 R வந்து 6 h எவ்வளோ சிலிண்டரோட ஹைட் 12 பிளஸ் கேபிட்டல் R plus small r capital R plus small r உங்களுக்கு capital R 12 கோன் இப்போ கோன் வந்துடலாம் சிலிண்டர் முடிச்சிட்டோமா கோன் வந்துடலாமா கோனோட capital R 12 small r 6 அப்போ 12 plus 6 இது 12 plus 6 12 plus 6 எவ்வளோ 18 12 plus 6 capital R plus small r கோனோட அப்போ 18 into 10 L வந்து 10 நம்ம மேலே கண்டுபிடிச்சிட்டோம் இதெல்லாம் ஒன்று இதுக்கப்புறம் இது ஒன்று சரி ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம் இப்போ 22/7 into 6 2s are 12 12 into 12 144 6 2s are 12 12 12s are 144 plus 18 into 10 180 144 180 ரெண்டு ஆட் பண்ணுங்க 324 22/7 into 324 324 மல்டிபிள் கேன்சல் ஆகுமா 7 டேபிள்ல ஆகாது இப்போ 324 into 22 4 2s are 8 2 2s are 4 3 2s are 6 648 8 12 7128 7128 divided by 7 ரெண்டையும் மல்டிபிள் பண்றோம் 7128 divided by 7 ரெண்டையும் மல்டிபிள் பண்றோம் டிவைட் பண்ணலாம் 1 7 is 7 0 12 க்கு 1 7 is 7 58 8 7s are 56 2 இருக்கும் 20 க்கு 2 7s are 14 6 6 க்கு 8 7s are 56 so the answer is 1018.28 centimeter square. ஏன் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா இது வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா அதனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரொம்ப ஈஸி டோட்டலா 20 இருக்கு இது 12 மேல இது 8 இது வந்து 6 னா இதுவும் 6 டோட்டலா 24 னா அதுல பாதி 12 இந்த ரெண்டோட CSA ஆஃப் சிலிண்டர் CSA ஆஃப் கோன் அதுக்கு முன்னாடி நமக்கு ஃபார்முலா வந்து L வருது L வேணும்னா √r² + h² நம்மகிட்ட ரெண்டு r இருக்கு அதனால நீங்க ஸ்மால் r 6 கூட இங்க போடலாம் ஒண்ணும் தப்பு இல்ல கேபிட்டல் R - ஸ்மால் r பதிலா இங்க 6² போட்டாலும் 6² 36 இங்க வந்து 8² 64 இது கூட நீங்க எழுதிக்கலாம் அழகா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஆன்சர் வரும் அடுத்த சம் பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா தேர்ட் சம் 7.3 ல தேர்ட் சம் ரெண்டு எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம் இப்போ எக்ஸர்சைஸ்ல தேர்ட் சம் from a solid cylinder whose height is 2.4 cm height எவ்வளோ 2.4 cm from a solid cylinder height வந்து எவ்வளோ whose height is 2.4 cm and diameter is 1.4 cm diameter equal to 1.4 cm அப்ப diameter 1.7 னா radius equal to 0.7 centimeter. A cone of same height and same diameter. cone க்கு இதே அளவு தான். இப்போ நல்ல क्वेश्चन நல்லா கவனிக்கணும். அதாவது சிலிண்டருக்கும் கோனுக்கும் சேம் கோன் இந்த ரெண்டுக்குமே சேம் ஹைட் அண்ட் சேம் டயாமீட்டர். சிலிண்டரோட தான் கோன். சிலிண்டரோட ஹைட் 2.4 னா கோனோட 2.4. சிலிண்டரோட டயாமீட்டர் 1.4 னா ரேடியஸ் அது பாதி 0.7. கோனுக்கும் இதே தான். क्वेश्चनல கொடுத்திருக்காங்க அப்படினா carved out அதுல இருந்து வெட்டி எடுக்கணும் carved outனா அதுல வந்து வெட்டி எடுக்கணும் இந்த அளவுக்கு உள்ள ஒரு சிலிண்டர்ல இருந்து கோன் இதே அளவுக்கு கோன் கட் பண்ணி எடுத்தா find the volume of the remaining solid மீதி இருக்கு இல்லையா அந்த சாலிடோட to the nearest அது எவ்வளவு வால்யூம் எவ்வளவு அதோட கன அளவு எவ்வளவு கொடுத்திருக்காங்க to the nearest centimeter cube nearest centimeter cubeல அத கண்டுபிடிக்கணும் என்னன்னா
இது வந்து ஒரு சிலிண்டர் இருக்கு, இருக்குது. சரி, இது ஒரு சிலிண்டர். இந்த சிலிண்டர்ல இதே அளவுக்கு இதோட ஹைட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஹைட் எவ்வளோ? h வந்து 2.4 சென்டிமீட்டர். ரேடியஸ் வந்து வரைக்கும் பாதி. டோட்டலா d ஈக்குவல் டு மேலே சொல்லியிருக்கிறேன் 1.4 அப்படின்னா r ஈக்குவல் டு 0.7 சென்டிமீட்டர். இதே அளவுக்கு கோனை கட் பண்ணி எடுக்கிறோம். இதே அளவுக்கு கோன் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதே அளவுக்கு கோனை கட் பண்ணி எடுக்கணும். பாருங்க, ஒரு கோன் இதே அளவுக்கு சேம் ஹைட் சேம் டயாமீட்டர் ஒரு கோன் கட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்துட்டா இந்த கோன் அப்படியே வெளியே வந்துடும். இந்த கோன் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டா மீதி இருக்கு இல்லையா, இந்த ரிமைனிங் சாலிட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதோடைய வால்யூம் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக புரியும். இந்த கோன் கட் பண்ணி எடுத்து நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது வந்து இதோடைய எவ்வளோ அப்படின்னு சொல்லி இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த கோன் கட் பண்ணி எடுத்துட்டா மீதி இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு கட் பண்ணுறோம். அளவெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் எவ்வளோ? 2.4 நம்ம என்ன எடுக்கலாம்? 24/10 எழுதிக்கலாம். 2.4 சென்டிமீட்டர் பாயிண்ட்ல தான் இருக்குது. ஸோ h ஈக்குவல் டு 24/10 ஈக்குவல் டு 2.4 தானே. அப்புறம் இது அதே மாதிரி r ஈக்குவல் டு 0.7 7/10 எழுதிக்கலாமா? 7/10 24/10 போட்டால் 2.4, 7/10 0.7 எழுதிக்கலாம். இதில் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் நம்ம சிலிண்டர் கண்டுபிடிக்கணும். டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். டோட்டலாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கோனோடது கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணணும். அப்போ தான் அது கிடைக்கும். டோட்டலாக கண்டுபிடிச்சிட்டு கோனோடது மட்டும் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் பண்ணினா உங்களுக்கு அழகாக ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் சிலிண்டரோட கண்டுபிடிக்கலாம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர். क्वेश्चन வால்யூம் கன அளவுன்னு கொடுத்திருக்காங்க. சோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் உருளையின் கன அளவு. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் πr²h. πக்கு பதிலா 22/7. r எவ்வளவு நமக்கு மேல 7. 7/10 சாரி 7/10 into 7/10 into h எவ்வளோ 24/10. நல்லா கவனிங்க. ஃபார்முலா πr²h. ஃபர்ஸ்ட் சிலிண்டர் டோட்டலா கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் கோன் கட் பண்றோம் இல்லையா, அதை அப்புறம் மைனஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சிலிண்டர் πr²h. π r வந்து 2 டைம்ஸ் 7/10 இப்போ எது கேன்சல் ஆகும்? இங்க ஒரு 7 இங்க ஒரு 7 எல்லாம் கேன்சல் பண்ணலாம். பண்ண வேண்டாம், அப்படியே கூட நம்ம எழுதிக்கலாம். எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 24 into 7 154. 154 into 24. 22 into 7 வந்து 154. 154 into 24. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 154 into 24 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3696 வரும். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, ரெஃபர் பண்ணுங்க. 3696 divided by 3696 divided by 10 into 10 100. 100 into 10 1000. இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 24 க்கும் 10 க்கும் இதுக்கும் எல்லாம் கேன்சல் பண்ணலாம். ரொம்ப லென்த்தா வரும். அதனால 22 into 7 154. 154 into 24 3696 by 1000. இதுல 3 0 இருக்கா? 3 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாமா? அப்ப 3.696 சென்டிமீட்டர் கியூப். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சிலிண்டரோட கண்டுபிடிச்சோம். சிலிண்டர் அதாவது டோட்டலா கண்டுபிடிச்சோம். அதுக்குள்ள ஒரு கோன் இருக்கா? கோனோட கண்டுபிடிக்கலாம். வால்யூம் ஆஃப் கோன் 1/3 πr²h. நிறைய தடவை நான் சொல்றேன். சிலிண்டர்னா πr²h, கோன்னா 1/3 πr²h. 1/3 into πக்கு பதிலா 22/7 into r². இப்பதான் பார்த்தோம். 7/10 into 7/10 into height. height எல்லாமே சேம் தான். क्वेश्चनல சேம் height and சேம் diameter எல்லாம் ஒண்ணுதான். 24/10. சாரி 24/10. இப்போ
ஒன்றுமே இல்லை, இதே தான் பாருங்க. 22/7, 7/10, 7/10, 24/10. முன்னாடி 1/3 இருக்கு. ஃபார்முலாவில் பாருங்க, வெறும் πr ஸ்கொயர் 1/3 πr ஸ்கொயர். பாருங்க, இது வந்து πr ஸ்கொயர், இது 1/3 πr. ரெண்டுக்கு என்ன 1/3 மட்டும் முன்னாடி ஆட் பண்ணா போதும். சேம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நமக்கு இதே மாதிரி இதில் என்னென்ன கேன்சல் ஆகும் அப்படின்னா, இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 3க்கும் 24க்கும் 8 டைம்ஸ். இப்போ 22 × 7 154. இப்போ தான் போட்டோம். 22 × 7 154. 154 × 8. 154 × 8 1 2 3. 154 × 8 போடுங்க. 1 2 3. சரி, 1 2 3 divided by 1000. 10 × 10 × 10 × 10 × 10 × 10. இது அதே 3.2 1.232. 1.232. ரொம்ப ஈஸி, ஒன்றும் கஷ்டம் இல்லை. இது சென்டிமீட்டர் கியூப். மேலே சிலிண்டரோட கண்டுபிடிச்சோம், இப்போ கோனோட கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணா ரிமைனிங் கிடைச்சிடும். ரிமைனிங் சாலிட், ரிமைனிங் சாலிட், ரிமைனிங் சாலிட் ஈக்குவல் டு, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு வச்சுக்கலாம். 1 - 2. வாட் இஸ் 1 - 2? 1ங்கிறது வால்யூம் ஆஃப் சிலிண்டர், 2ங்கிறது வால்யூம் ஆஃப் flow. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் மைனஸ் வால்யூம் ஆஃப் flow. நீங்க ஒரு ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் மைனஸ் வால்யூம் ஆஃப் flow. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் எவ்வளவு வந்திருக்கு? 3.696 மைனஸ் 1.232. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் 2.464 அப்படி வரும். 2.464 சென்டிமீட்டர் கியூப். 2.464 சென்டிமீட்டர் கியூப். நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட் எடுத்துக்கலாம். 2.46 சென்டிமீட்டர் கியூப். ஏன்னா 4 இருக்கு, 5 மேலே போனால் இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். 4 இருக்கிறதுனால அப்படியே வச்சுக்கலாம். 2.46 சென்டிமீட்டர் கியூப். இதோட ஆன்சர் வந்து 2.46 சென்டிமீட்டர் கியூப். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சிலிண்டர் இருக்கு, உள்ள அதே அளவுக்கு ஒரு கோன் கட் பண்ணி வெளியே எடுத்துறீங்க. ரெண்டுக்குமே சேம் ஹைட்டு, சேம் டயாமீட்டர். கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, டயாமீட்டரும் ஹைட்டு ரெண்டு சேமாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. எந்த அளவுக்கு சிலிண்டரோட ஹைட்டோ அதே மாதிரி தான் ஆகும். இதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தால் மீதி இருக்கு இல்லையா, எழுதிக்கும் பாருங்க, ஷேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதோடைய வால்யூம் எவ்வளோ தான் கேட்டுருக்காங்க. ஹைட் தான் வால்யூம் ஆஃப் ரிமைனிங் சாலிட். அதான் கோன் கட் பண்ணி வெளியே எடுத்துட்டா மிச்சம் தானே இருக்கும், அதோடைய கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட் இந்த ரெண்டுக்குமே சேம், டயாமீட்டர் சேம். 2.4 இருக்குது, அதனால் நம்ம பாயிண்ட் இருக்கு 24/10 போட்டுக்கலாம். இது 1.4, அதில் பாதி 0.7, 7/10 போடுங்க. ஃபஸ்ட்டு சிலிண்டரோட வால்யூம் πr² சப்ஸ்டியூட் பண்ணுங்க, டிவைட் பை 1000, 3.696 சென்டிமீட்டர் கியூப். அடுத்தது கோனோட கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்குமே ஃபார்முலா ஒன்று தான், πr² 1/3 πr². πr² 1/3 πr². 1/3 மட்டும் முன்னாடி ஆட் பண்ணிட்டு சேம் அதே நம்ம எடுத்து எழுதிட்டு இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். ஏன் மைனஸ் பண்ணுறோம்னா ஃபுல்லாக இருக்குது, அதில் கட் பண்ணி எடுத்துட்டா மைனஸ் தான் பண்ணணும். மீதி என்ன இருக்கோ ஈக்குவேஷன் நம்பர் 1 - 2, அதாவது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் மைனஸ் வால்யூம் ஆஃப் கோன். ஆன்சர் இஸ் 2.46 சென்டிமீட்டர் கியூப். இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சம் பார்த்துருக்குறோம், ஒரு எக்ஸைஸ் சம்மில் ஒரு சம் பார்த்துருக்குறோம். அதாவது மொத்தம் 3 சம் பார்த்துருக்குறோம். 3மே 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் சம் தான். இம்பார்ட்டன்ட் எல்லா சம்மும் எடுக்கிறோம். அதில் இம்பார்ட்டன்ட் வரப்போ ஒவ்வொரு சம்மும் நான் சொல்லுவேன் சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. நீங்கள் அதை அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருங்க. அந்த சம்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆஃப் ஐடி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் தொடர்ந்து கிளாஸ் பாருங்கள். தொடர்ந்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் மட்டும் டெய்லி பார்த்துட்டே இருக்கணும், போட்டு பார்த்துட்டே இருக்கணும். அழகாக மார்க் வந்துடும். கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்குவீங்க. தொடர்ந்து கிளாஸ் பாருங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் இதோட கண்டினியூ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.